அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதுவை தமிழன் பிரஸ்மிகர். நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு காணொலியோடு சந்திக்கிறோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு பார்க்க போற காணொளி தோல்வி என்பது எல்லாரும் நினைக்கிற ஒரு விடயம். தோல்வி அடைந்து விட்டால் இதற்கு மேல் நம்மால் நகர முடியாது, இதற்கு மேல் நாம் எடுத்து வைக்கிற அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் தான் முடியும் என்ற ஒரு தவறான எண்ணப்பாடு நாம் அடுத்த முயற்சியினை எடுத்து வைக்க தயங்குகிறோம். எடுத்து வைப்பதே இதுதான் நம்மளுடைய இறுதி என்று எண்ணி அந்த இடத்திலேயே துவண்டு விடுகிறோம். ஆனால் நமக்கே தெரியாது நம்மளுடைய ஆற்றல் என்னவென்று. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், தோல்வி அனைத்தையும் ஒரு பாடமாக எடுக்க வேண்டும். ஒரு தோல்வியிலிருந்து ஒரு தோல்வியை நாம் தழுவினால் அந்த தோல்வியிலிருந்து நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, நாம் வெற்றியை நோக்கி செல்வதற்காக எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு பாடமாகத்தான் ஒவ்வொரு தோல்வியும் அமையும் என்கிறது. அது ஒரு இறுதியான ஒரு முடிவாக அமையாது. எனவே நீங்கள் எப்பொழுதாவது நீங்கள் எந்த ஒரு சிறந்த முயற்சி எடுக்க துவங்கினாலும் சரி, அது நீங்கள் தோல்வி காண்பது நிச்சயமான ஒன்று. எனவே நீங்கள் தோல்விகளை சந்திக்கும் சந்தர்ப்பத்தில் துவண்டு விடாது. அந்த தோல்வியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த தோல்விகளை உங்களுடைய வெற்றிக்கான சரியான நேர்த்தியான படிக்கட்டாக்குங்கள். அந்த தோல்வியை ஒவ்வொன்றாக அடுக்கி இந்த பாதையில் சென்றால்தான் நாம் இந்த உயரத்தை அடைய முடியும் என்ற ஒரு எண்ணப்பாட்டிற்கு நீங்கள் வர வேண்டும். அதனால் அந்த தோல்விகளை அடுக்கி உங்களுடைய உயரத்தை எட்டுவதுதான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டுமே தவிர, தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொல்லி தலையில் கை வைத்துக் கொண்டு கிடப்பது எந்த ஒரு விதத்திலும் அழகாகாது. எனவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம், தோல்வி அடைந்தாலும் எழும்பி மீண்டும் ஓடுங்கள், மீண்டும் முயற்சி செய்யுங்கள். முயற்சி ஒன்றே உங்களை உங்களுடைய உயரத்துக்கு கொண்டு செல்வதற்கு தகுதி வாய்ந்த ஒன்று. எனவே ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தோல்விகளையும் படிக்கட்டாக்குங்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை தோல்வியிலிருந்து பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு தோல்வியை தழுவினால் அந்த தோல்விக்கான காரணத்தை யாராயும் மீண்டும் ஒரு முறை அந்த தோல்வியை ஏற்படுத்தாமல் இருக்க அந்த பாடம், அந்த ஆராய்ச்சி படுத்துகிறது. எனவே தோல்வி தழுவினால் தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள், காரணத்தை அடுக்காதீர்கள். தோல்விக்கான காரணத்தை அடுக்காமல் தோல்விக்கான என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து அந்த காரணத்தை அடுத்த தடவை செய்யாமல் இருந்து உங்களுடைய உயரத்தில் ஒவ்வொரு நாளாவது ஒவ்வொரு அடியாவது எடுத்து வைக்க முயற்சி செய்யுங்கள். வெற்றி வெகு தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் இருக்கின்றது. நீங்கள் எதையாவது இடைநிறுத்த முயற்சி செய்தால் அல்லது இடைநிறுத்த எண்ணினால் நீங்கள் இதற்காக தொடங்கினீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் புதுவை தமிழன்.